ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் நிறைய ஆப்பில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து அதிகமாக எந்த ஆப்லேயுமே மோஷன் ட்ராக்கிங் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பில் வந்து நமக்கு வந்து மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த ஆப் வந்து ஃப்ரீயாக இல்லை நம்ம எதாவது பே பண்ணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நோட் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்துடும். இந்த ஆப்போட ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு 7க்கு மேலே இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3GB ரேமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 MB கிட்ட வரும். ஓப்பன் பண்ணனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இது பார்த்திங்கன்னா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எந்த ஆப்பையும் ரன் பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா அமௌண்ட் கட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மோஷன் ட்ராக்கிங் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லைனாலும் எப்படி கிராக் டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். பார்த்திங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் வீடியோ வந்து உங்களுக்கு மேலேயே ஷோ ஆகும். நீங்கள் அதை வச்சு ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம மோஷன் ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோவை ஆட் பண்ணோம். நம்ம கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா மீடியாவா என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம மீடியோ கொடுத்து வீடியோ கொடுத்துக்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைலில் இங்கேயே ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடியோ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம மோஷன் ட்ராக்கிங் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே கீழே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறையா இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 month கொடுத்துருந்தாங்க. இப்போ லிமிட்டட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நமக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இங்கே மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்குது. மோஷன் ட்ராக்கிங் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. இந்த பாக்ஸை தான் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சு ட்ராக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிங்கன்னா வீடியோ இதில் ஜூம் பண்ணுறது ஈஸியாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃப்ளாஷ் லைட்டை தான் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ட்ராக்கரை கரெக்டாக அந்த ஃப்ளாஷ் லைட்டில் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு வந்து இந்த பாக்ஸை வந்து கரெக்டாக நம்ம இது பண்ணிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராக்கர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மொத்தமாக கேமராவை ட்ராக் பண்ணுற மாதிரியும் சென்டர் பாயிண்ட் வந்து ஃப்ளாஷ் லைட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ஜூம் அவுட் பண்ணிடலாம். ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். இது ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வீடியோவோட சைஸ் அண்ட் குவாலிட்டி அப்புறம் நம்ம எத்தனை இதை ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜ் ஃபைலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ, இமேஜ் ஆர் டெக்ஸ்ட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு எது ஆட் பண்ணுமோ அதை கேட்குது. நம்ம மீடியா கொடுத்துக்கலாம். மீடியாவில் பார்த்திங்கன்னா நான் இமேஜ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகுது. நான் இந்த இமேஜை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இமேஜ் வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜை பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு அலைன் பண்ணி வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்க ஜூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஜூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம கரெக்டாக ஈஸியாக இந்த இமேஜை அலைன் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து கரெக்டாக இந்த ஃப்ளாஷ் லைட்டுக்கு மேலே தான் இது வைக்க போகிறோம். ஃப்ளாஷ் லைட்டுக்கு மேலே கரெக்டாக நம்ம இந்த இமேஜை வச்சாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் வச்சு முடிச்சாச்சு. இன்கேஸ் ஆஃப் இந்த இமேஜ் வந்து வீடியோவோட ஃபுல் ட்ராக் வரைக்கும் வந்திருக்கா அப்படிங்கிற நம்ம டைம் லைனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரூட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் லைன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த டைம் லைனில் பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. ஆனால் வீடியோட இது வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோ முடிய வரைக்கும் இந்த இமேஜ் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைம் லைனில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
நம்ம வந்து அதிகமாக ஃபில் பண்ணிட்டோம். ஒருவேளை நம்ம இப்போ கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக மூவ் ஆகும். கரெக்டாக மூவ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் இந்த கட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இது கட் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தனி ஒரு ஃபைலாக இருக்குது. இந்த இமேஜ் நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மோஷன் ட்ராக்கிங்கில் வந்து இந்த இமேஜை வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிறதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜ் காட்டும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இது கூட கரெக்டாக ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் ஆஃப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் லைட்டாக தள்ளி இருக்குது அந்த டாட் பாயிண்ட்டு, அதை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் நெகுத்தி கரெக்டாக அந்த எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக இருக்கணுமோ அந்த இடத்து மேலே வச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் கரெக்டாக ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து வீடியோவில் நம்ம எந்த பாயிண்ட்டோட ட்ராக் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமோ அந்த பாயிண்ட்டோட கரெக்டாக ட்ராக் ஆகுது. நாம் எக்ஸ்போர்ட் எடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைட் கார்னரில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனுக்கு பக்கத்துலேயே வந்து மேலே ஒரு அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவாலிட்டிஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்கான வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்கிங் செட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் அப்படின்ற அந்த இமேஜ் ஃபைல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக் பண்ண இடத்துக்கு நேராக ஈக்குவலாக அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸி கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.